ஐசினா ஒன்று தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்தப்பட்டு ஏகப்பட்ட ஐசி இருக்குன்னு நானே இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். இஎம்சி என்ன வேலை செய்யும், சிபியூ என்ன வேலை செய்யும், நெட்வொர்க் ஐசி என்ன வேலை செய்யும், 4G ஐசி, 2G ஐசி, பவர் ஐசி, சார்ஜிங் ஐசி, ஒவ்வொரு ஐசி என்னென்ன வேலை செய்யணும்னு சார் கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்காப்பு. நானும் அது மாதிரி கற்றுக்கிட்டேன். அது எப்படி கலெக்டணும் சொன்னாப்புல நானும் அது மாதிரி கலட்டி ஐசியை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி ரீபால் பண்ணணும், ரீபால் பண்ணி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், பேஸ்டிங் ஐசி எப்படி கலட்டணும், அதை எப்படி க்ளீன் பண்ணணும், அதை எப்படி ரீபால் பண்ணணும் சார் வந்து தெளிவாக சொன்னாப்புல நானும் அதே மாதிரி கலட்டி நானே அதே மாதிரி பால் பண்ணி ரீபால் பண்ணி எல்லாம் பண்ணி நான் வச்சேன். என் பேர் வந்து சையது. நான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் வந்து பார்க்குறப்ப யூடியூப்பில் தான் பார்த்தேன் சர்வீஸ் எப்படி பண்ணலாம்னு சொல்லி யூடியூப்பில் பார்த்தேன். யூடியூப்பில் பார்த்தோம்னா சார் இது வந்துச்சு ஃபோக்கஸ் மொபைல்ஸ். அப்போ சாருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். இந்த சார் கேட்டாப்புல எங்கேருந்து பேசுகிறேன் கேட்டாப்புல நான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேங்கன்னாப்புல சார் எல்லாமே சொன்னாப்புல வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டாப்புல எல்லாத்தையும் பார்த்து நான் இங்கேருந்து வந்தேன். இங்கே வந்து முத நாளே சார் வந்து நான் ஒர்க் பண்ணேன். சார் சொன்னாப்புல நல்லா ஒர்க் பண்ணுறோமா எல்லாம் பண்ணுறேன் சொன்னாப்புல என்கரேஜ் பண்ணாப்புல சார். எனக்கு டிஸ்பிளே எப்படி கலட்டுறது எப்படி மாட்டுறது சார் கரெக்டாக சொல்லி கொடுத்தாப்புல. சிசி பின்னு எப்படி வைக்கணும், எப்படி அதை மாதிரி செக் பண்ணணும், எந்த மாதிரி செக் பண்ணணும், ஒவ்வொரு மாடலுக்கு என்னென்ன பின்னு வரும் அதுன்னு சொல்லி கொடுத்தாப்புல. நான் அதே மாதிரி கற்றுக்கிட்டேன். நானும் அதே மாதிரி ஒவ்வொரு செல்லில் வச்சு எக்ஸர் ஆகிடுச்சு. மொபைலை பற்றி எல்லாம் தெரிஞ்சு நல்லபடியாக நான் கற்றுக்கிட்டு எனக்கு நல்லா திருப்தியாக இருக்குது. நான் போய் வந்து கடை வச்சு கரெக்டாக எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவேன்.